நீங்கள் அந்த புள்ளியில் தான் வர திமுகவுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி அதிமுக தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த 25% 35% வரை அதுக்கு வாக்குகள் வந்து இருந்திருக்கு. 40%க்கும் அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக. இதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ குளிர் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் அரசியல் விமர்சகராக பொதுவான ஒரு கருத்தின் அடிப்படையில் நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ சொன்னீங்க அது ஒரு அதிருப்தி, அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்குங்க. அடுத்தால ஆட்சி மாற்றம் வரணுங்கிறீங்க. இப்போ இல்லை இல்லை திமுக ஆட்சிக்கு எதிரான ஆட்சி மாற்றம். இப்போ அதுக்கு இந்த எதிரணி வாக்குகளை வந்து ஒருங்கிணைப்பதற்கு அதிமுக தலைமை தாங்க வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் வேறு ஏதாவது குழப்பமோ சிக்கலோ இல்லாமல், தனித்து இல்லாமல் மற்ற கட்சிகளை அரவணைத்து அது தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒன்றிணைய வேண்டாம், அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி நீக்கப்பட்ட தலைவர்கள், பிரிந்து கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நீக்கப்பட்ட தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து இருந்தால் இந்த வலிமை, அதான் இந்த வலிமை வந்து அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க பொதுவாக தான் உங்க கட்சியில இருந்தவங்க தான், உங்க கட்சியில இருந்தவங்க தான் தலைவர்கள் வந்து ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்கள் தான். அவர்களை ஒருங்கிணைந்து வலிமையா எதிர்ப்பார்களா? அதைத்தான் இந்த விவாதத்தில் முன்னெடுத்து போறோம். கண்ணன் சார், நீ செங்கோட்டையனே சேர்த்தாதீங்க, அவர் கட்சியில் இருக்காரு. ஓபிஎஸ் வந்து இயக்கப்பட்டவர், விட்டுருங்க. இரண்டாவது விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் யாருக்கு போகும் சொல்லி. இப்ப நீங்க அதிருப்தி வாக்குகள் எல்லாம் வந்து பிஜேபி கொஞ்சம், சீமானு கொஞ்சம், விஜய் கொஞ்சம், மற்ற கொஞ்சம் பகிர்ந்து வர மாட்டாங்க. எந்த கட்சிக்கு வாக்களித்தால் திமுக வீழ்த்தி அவர்கள் ஆட்சியில் மாற்றாக அமர்வார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா பகிர்ந்து வர என்ன ஆகும் தெரியும். இப்போ அடுத்த நிலையில் கட்சி யாருன்னு, இப்ப நீ திமுக அடுத்து பெரிய கட்சியா, பெரிய வாக்குகள் கட்சியா யார் இருக்காங்க? இப்ப நீங்க 2019 மிகப்பெரிய தோல்வி சார், நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய தோல்வி 19. ஆனா 21 வெறும் 3% வாக்கு குறையா மட்டும் தான் அதிமுக போயிட்டு தோல்வி அடைஞ்சது. இப்ப அந்த மாதிரி அன்னைக்கு 33% வாங்குச்சு. அந்த 3% ஓட்ட யார் வாங்க போறா? அந்த 3% போட்டு வாங்கலாம் திரும்ப. திமுகவுடைய அதிர்பார்ப்புகளை நிச்சயமாக அதிமுக தான் பெரும் சார். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு 45% வாக்குகள் வரை நிச்சயமாக கிடைக்குங்க. கூட்டணி வந்து நீங்க திமுக எதிர்ப்பவர் எல்லோருமே நீங்க இணைச்சு வாங்க சாத்தியமே இல்லைங்க. இதுவரை யாருமே இணைச்சு இல்லை. 96 தேர்தலில் இதே ஐயா கருணாநிதி அவர்கள் அதிமுக அதிருப்தி பெறுவதற்காக எல்லாரும் நினைக்கல. ஒரே ஒரு கேள்வி, இப்ப அதிமுகவின் வாக்கு வங்கியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அமமுகவிலும் ஓபிஎஸ்ஆலும் வந்து குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் சரிந்திருக்கு என்பது இந்த மக்களவை தேர்தலில் நிரூபணமாயிருக்கு. 9 தொகுதிகளில் அது டெபாசிட் பேருக்கு, ஒரு தொகுதியில் 4வது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க ஒரு விமர்சனம். அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைந்திருக்கு இந்த ஒற்றுமை இன்மையால அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். அது இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதுதான் கேட்கிறேன் சார். நீங்க கண்ணன் சார், அந்த ஓபிஎஸ் அவர்களும் அதே பிஜேபி 2019 நம்மளோட இருந்தாங்க, அதிமுக அலைன்ஸ் இருந்தாங்க. அப்போ இதே தென் மாவட்டம் என்ன சொல்லுவாங்க, 234 தொகுதியில வெறும் 6 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் அதிகமான வாக்குகளை அதிமுக கூட்டணி பெற்றிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப யாருமே இல்லாமல் 8 தொகுதியில அதிமுக கூடுதலாக பெற்று சார். அப்ப நீங்க சொல்லுங்க, தென் மாவட்டத்தில் எல்லாமே இருந்து ஏன் ஜெயிக்க முடியல? அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது ஏன்? பாஜக இருந்தது, ஓபிஎஸ் இருந்தாரு, எல்லாமே இருந்தாங்க. இருந்தும் கூட ஏன் மோசம் தோத்துங்க? அப்ப 2024 இல்லாமையே இன்றைக்கு 8 சட்டமன்றத்தில் கூடுதல் வாக்கு, 156 தொகுதியில மிகப்பெரிய வாக்கு அதிமுக வாங்கிட்டு பாருங்க. அப்போ இந்த புள்ளிவரமோ இந்த விவரங்களோ இல்லாமல், தரவுகளோ இல்லாமல் அதிமுக தேர்தலுக்கு தயாராகுமா, ஆயத்தமாகுமா? இப்போ வெளியில இருந்து பல பேர் இந்த மாதிரி கருத்து சொல்கிற போது இந்த கருத்து எதுவுமே உள்வாங்காம, கருத்துக்களே தெரியாம அறியாம அதிமுக தலைமை இயங்கும் நீங்க நம்புறீங்களா? அவருக்கு நானும் நீங்களும் பேசுவதை விட பல மடங்கு விவரங்களை தெரிந்தவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள். அதனால அவர் வந்து 26ல எதையெல்லாம் இணைத்தால், எதையெல்லாம் விளக்கினால் இந்த கட்சி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்கிற விவரம் முழுமையாக அவருக்கு தெரியும். அதற்கான வியூகத்தை அவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அச்சாணி எழுதுறீங்களா? இந்த மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி அணிகளை ஊக்கப்படுத்துவது பாசறை மாதிரி. இப்ப நீங்க சேலம் மாவட்டத்துல ஒரு 1000 பேர் திரண்டு தமிழ்நாடு வந்திருக்காங்க. மாணவர்களை சிறந்த பேச்சாக உருவாக்கி அவளை தேர்வு செய்ய போறாங்க. இது மாதிரி தமிழ்நாடு கூட செய்ய போறாங்க. இப்ப சேலத்துல மாவட்ட முதலமைச்சர் கௌசிகராஜ் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இப்ப பேராசி கல்யாண சுந்தரம், சிங்கை ராமச்சந்திரன் கலந்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி செய்ய போறாங்க. இது வந்து கட்சியை இந்த 6 மாத காலத்துல மிகப்பெரிய அளவு உத்வேகப்படுத்துங்க. மீதி 6 மாதத்தை தேர்தல் பணியை முன்னெடுத்து கூட்டணி அமைத்து நிச்சயமாக 26 ஆட்சி அமைக்கிறான அத்தனை விதத்தையும் பொதுச் செயலர் எடப்பாடி செய்வார், செய்து கொண்டு வருகிறார். யாருக்கும் சந்தேகம் வேண்டாம்.